बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाइन. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகில் மனிதனுடைய பொருளாதார அபிவிருத்திக்குரிய வருமானத்துக்கான பல வழிகள் காணப்படுவதை நாங்கள் காண முடியும். ஒவ்வொரு மனிதனும் பணம் சம்பாதிப்பது சம்பந்தமாக சிந்திப்பதும் அதற்காக முயற்சிப்பதும் அல்லாஹ் தஆலா அவனிலே ஏற்படுத்திய இயற்கையாகும். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்துக்கு விரோதமான முறையிலே ஒரு மனிதன் பொருளீட்டலில் ஈடுபட்டால் நாளை மறுமையிலே இந்த பணத்தை எவ்வாறு அவன் சம்பாதித்தான், அதை எவ்வாறு செலவழித்தான் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் ஒரு மனிதன் சொர்க்கத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்க முடியவே முடியாது என்பதை நாங்கள் ஹதீஸிலிருந்து விளங்க முடிகிறது. இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஹலாலான வழியில் அமைவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்று உலகிலே சம்பாத்தியங்களில் ஒரு சம்பாத்தியம் காணப்படுகிறது. அதாவது ஹராமான தொழில்களுக்காக கட்டடங்களை கூலிக்கு கொடுக்கும் முறை. இவ்வாறான முறையை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. உதாரணமாக, மதுபானம் விற்பனை செய்வதற்கு ஒரு மனிதன் ஒரு கடையை கூலிக்கு கேட்டால் கொடுக்க முடியாது. இதுபோன்றுதான் சினிமா தியேட்டர் அல்லது போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடிய இடம் அல்லது இசைக்கருவிகள் விற்பதற்குரிய இடம், இதுபோன்று பல விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். விபசாரத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்கள், அத்துடன் இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை செய்வதற்குரிய இடங்கள், அதே போன்று இந்த சினிமாக்களுடன் சம்பந்தப்பட்ட இசையுடன் கூடிய மட்டரகமான பாடல்களை உள்ளடக்கிய அந்த சீடிக்கள், ஒளி நாடாக்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த இடங்களை துறப்பதற்கு கடைகளை யாராவது கூலிக்கு கேட்டால் நாங்கள் அதை கூலிக்கு கொடுக்கக்கூடாது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஹராமான வருமானமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனக்கும் தனது மனைவிக்கும் தனது தாய் தந்தையினருக்கும் தனது பிள்ளைகளுக்கும் ஹராமான முறையிலே வரக்கூடிய வருமானத்தால் உண்ண கொடுக்கக்கூடாது, உடுக்க கொடுக்கக்கூடாது, அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தை ஹராமான வருமானத்திலிருந்து அவன் அமைத்து கொடுக்கவே கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் மாயிதாவில் 2ஆம் வசனத்திலே வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் பாவமான விரோதமான விடயங்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறான். ஒரு மதுபான கடை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லது வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு உதாரணமாக ஒரு வங்கி முழுக்க வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறது. அதற்காக நாங்கள் குத்தகைக்கு கூலிக்கு எங்களுடைய இடத்தை நாங்கள் கொடுத்தால் வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பாவத்துக்கு நாங்கள் துணை போகிறோம். துணை போவதன் மூலமாக அந்த பாவத்தில் நாங்கள் கூட்டாளியாக, நாங்கள் தஆவுன் ஒருவருக்கொரு ஒத்தாசை புரிந்தவர்களாக மாறுவோம். எனவேதான் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு வீட்டை கூலிக்கு கொடுக்கிறோம். நாங்கள் கட்டிய ஒரு வீட்டை இன்னொரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு குடியிருப்பதற்காக கூலிக்கு கொடுக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லது ஏனைய பாவமான விடயங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு தெரியாது. நல்லவர்களை பார்த்து நாங்கள் கூலிக்கு கொடுப்பது அது மற்றொரு விடயம். ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா. செயல்கள் அனைத்தும் நாட்டங்களை எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் நினைத்தது எண்ணியது அவனுக்கு இருக்கிறது என்ற ஹதீஸ் புகாரிலே பதிவாகி இருக்கிறது, முஸ்லிம் என்ற கிரந்தத்திலும் பதிவாகி இருக்கிறது. எனவேதான் நாங்கள் கூலிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான், ஒரு அளவுக்கு அந்த கூலிக்கு எடுக்கக்கூடியவர்களை அறிந்துதான் அதனை கொடுக்கிறோம். அதை மீறி அந்த வீட்டில் அவர்கள் பாவம் செய்தால் அந்த பாவம் அவர்களையே சாரும், எங்களை சாராது. ஆனால் ஹராமான தொழில்களுக்கு நாங்கள் கடை போன்றவைகள், ஸ்டோர் போன்றவைகள், பெரிய ஸ்டோர்களை நாங்கள் கூலிக்கு கொடுப்பது. உதாரணமாக புகையிலை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த புகையிலையை ஸ்டோக் பண்ணுவதற்காக நாங்கள் ஸ்டோர்களை நாங்கள் கூலிக்கு கொடுப்பது. இது போன்ற கஞ்சா வியாபாரத்துக்கு அந்த இடங்களை, அபின் வியாபாரத்துக்கு இடங்களை கூலிக்கு கொடுப்பது. இது போன்ற பாவமான விடயங்களுக்கு நாங்கள் அந்த சிகரெட் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கடைகளையோ அல்லது ஸ்டோர்களையோ கூலிக்கு கொடுப்பது. இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம சமனஹு. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு வஸ்துவை, ஒரு விடயத்தை ஹராமாக்கினால் அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தையும் ஹராமாக்கி இருக்கிறான், அதன் மூலம் வரக்கூடிய விலையை ஹராமாக்கி இருக்கிறான். உதாரணமாக மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்றால், மதுபானம் குடிப்பதும் ஹராம், அதை விற்பதும் ஹராம். விற்கக்கூடிய ஒரு மனிதன் மதுபானம் குடிக்காவிட்டாலும் தான் கட்டிய ஒரு இடத்தை மதுபானம் விற்பனை செய்யக்கூடியவனுக்கு நாங்கள் கூலிக்கு கொடுத்து அந்த கூலியில் வரக்கூடிய அந்த வருமானம், அந்த கடையில் இருந்து வரக்கூடிய கூலியாக வரக்கூடிய வருமானம் ஹராமான வருமானம். அந்த மதுபான விற்பனையில் நாங்கள் பங்காளியாக, கூட்டாளியாக இருக்கிறோம், அது ஹராமானது என்பதைத்தான் மேலே கூறிய ஹதீஸ் சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த கட்டடங்களை நாங்கள் கூலிக்கு கொடுப்பதாக இருந்தால், ஒரு ஹலாலானவற்றுக்கு நாங்கள் கூலிக்கு கொடுப்பதற்கு அதுக்குரிய எண்ணத்தையும் ஆர்வத்தையும் ஆசையும் தந்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. கடந்த காலங்களில் அவ்வாறான தவறுகளில் யாராவது இருந்திருந்தால் அதனை விட்டுவிட்டு தங்களுடைய கடைகளை மிகவும் தந்திரமான, கவனமான ஒரு முறையிலே அதனை மீளப்பெற்று ஹலாலான வழிகளில் சமுதாயத்துக்கு பணி செய்யக்கூடிய அல்லது ஹலாலான தொழில்களை செய்யக்கூடிய மக்களுக்கு கூலிக்கு கொடுத்து, அந்த கூலி குறைவானதாக இருந்தாலும் கூட அந்த கூலியில் பரக்கத் இருக்கிறது. ஹராமான தொழிலுக்கு கூலிக்கு எடுக்கக்கூடியவர்கள் யாரும் கொடுப்பதில்லை என்ற காரணத்தினாலும், அல்லது அவர்களுக்கு வருமானம் கூடுதலாக வருகிறது, விபசாரத்துடன் சம்பந்தப்பட்ட எத்தனை இடங்களை கூலிக்கு எடுக்கக்கூடியவர்கள் அந்த ஸ்தலங்களை பெரிய தொகை கொடுத்து கூலிக்கெடுப்பார்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் விபசாரமும் விபசாரத்துடைய முன்னோடியும் இசையுடன் சம்பந்தப்பட்டவைகளும், வட்டியுடன் சம்பந்தப்பட்டவைகளும், திருட்டு தொழிலுடன் சம்பந்தப்பட்டவைகளும், இன்னும் எத்தனையோ அநியாயத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்களும் மலிவானதாக காணப்படுகிறது. அதற்குரிய வருமானங்களும் அதை விரும்பக்கூடியவர்கள் அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள். கூலி கூடுதலாக கிடைத்தாலும் ஹராமான வெற்றுக்கு எங்களுடைய இடங்களை, எங்களுடைய அந்த களஞ்சியங்களை, ஸ்டோர்களை, சில பொழுது எங்களுடைய வீடுகளை பாவமானவற்றுக்கு நாங்கள் கூலிக்கு கொடுக்கக்கூடாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.